நல்ல காரியம் தரப்படக்கூடாதுன்ற தவிப்புல தாம்மா உங்க வீட்டுக்கார் கடன் வாங்கினாரு. என்னங்க, என்ன மன்னிச்சிடுங்க. இத்தனை வருஷமா உங்க கூடவே இருக்கேன். உங்களை நல்லா புரிஞ்சுக்கிட்டேன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கேன். ஆனா இப்பதான் புரியுது, நான் சரியா உங்களை புரிஞ்சுக்கவே இல்லை. உங்களை அன்னைக்கு நான் என்னென்னமோ கேள்வி எல்லாம் கேட்டு உங்க மனசை கஷ்டப்படுத்திட்டேன். அதுக்குதான் என்ன மன்னிச்சிருங்க. நீங்க ஏன் என்கிட்ட இருந்து 25,000 ரூபாய் கேட்டீங்க, ஏன் இளங்கோ கிட்ட இருந்து 15,000 ரூபாய் வாங்குனீங்கன்னு எனக்கு புரியாதப்போ மனசுக்குள்ள என்னென்னமோ குழப்பெல்லாம் இருந்ததுங்க. ஆனா கந்து வட்டிக்காரனோட கடனை தீக்கதா நீங்க யார்கிட்டயும் சொல்லாம இவ்ளோ பாடுபட்டிருக்கீங்கன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தப்புங்க, நான் கொஞ்சம் அவசரப்பட்டுட்டேன். உங்க கஷ்டம் புரியாம நான் என்னென்னமோ பேசிட்டேன். ஏங்க அப்படி பாக்குறீங்க? எனக்கு எல்லாமே தெரியும். எப்படி தெரியும், யார் சொன்னாங்கன்னு தயவு செஞ்சு கேட்டுறாதீங்க. இது பாருங்க, மிச்ச பணத்தை சேர்த்து போட்டு அந்த ஆளோட கடனை தீக்கிறதுக்கு பாப்போம். ஆமா, அது வரைக்கும் உங்களால நிம்மதியா தூங்க முடியாதுங்க. என்ன கொஞ்சம் தனியா விடுறியா? நீ இதுல எல்லாம் தலையிடாத. நான் தலையிடாம என்னங்க பேசுறீங்க? உங்களுக்கு ஒரு கஷ்டம்னா எனக்கும் அதுல பங்கு இருக்குங்க. நீங்க தனியா இவ்ளோ பாடுபடும் போது என்னால முடிஞ்சது நான் செய்ய நினைக்கிறதுல என்னங்க தப்பு? நீ பேசாம உன் வேலையை பார்த்துட்டு போனா அதுவே எனக்கு பெரிய உதவி. புரியுதா? விஷயம் என்னன்னு தெரிஞ்சிருச்சுல, அதோட விட்டுரு. என்ன பண்ணணும், எப்படி பண்ணணும் எனக்கு தெரியும். இது பாருங்க, இப்போ உங்ககிட்ட 40,000 ரூபாய் இருக்கு. அதுல இந்த மாச வட்டி 10,000 ரூபாய் கொடுத்திருந்தா கூட 30,000 ரூபாய் மிச்சம் இருக்கும். தயவு செஞ்சு அந்த பணத்தை என்கிட்ட கொடுங்க. நான் எப்படியாவது வெளியில மிச்ச பணத்தை புரட்டிக்கிட்டு வரேன். 2 நாள்ல அந்த ஆளோட கடனை முதல்ல அடைச்சிருவோங்க. உன் வேலையை நீ பாருன்னு சொன்ன. ஏங்க இப்படி பிரிச்சு பேசுறீங்க? இது பாருங்க, நமக்குள்ள எதுவா இருந்தாலும் அதை நம்ம பேசி தீர்த்துக்கலாம். எதுவா இருந்தாலும் என்கிட்ட வெளிப்படையா பேசுங்க. ஊர்ல கடனை வச்சுக்கிட்டு வீட்டுல நிம்மதியா இருக்க முடியாதுங்க. 70,000 ரூபாய் சின்ன விஷயம் இல்லைங்க. அந்த பணத்துக்காக வெளியில போய் திரும்பவும் ஒரு கடன் வாங்குறது பைத்தியக்காரத்தனம். இது பாருங்க, சொன்னா புரிஞ்சுக்குங்க. நான் இன்னும் கடன் வாங்க போறேன்னு உன்கிட்ட சொன்னா, நீயே கேள்வியும் கேட்டுட்டு நீயே பதிலையும் சொன்னா என்ன அர்த்தம்? இந்த விஷயத்துல தலையிடாதன்னு முதல்லயே சொன்ன. திரும்ப திரும்ப என்ன கத்த வைக்காத. ஏங்க கோவப்படுறீங்க? கடன் வாங்கலன்னா வேற எப்படி இவ்வளவு பெரிய தொகையை உங்களால புரட்ட முடியும்? நான் சொல்றது தயவு செஞ்சு கேளுங்க. மிச்ச பணத்தை நான் சொசைட்டில லோன் போட்டு கொண்டு வரேன். நிறுத்து. நானும் பாக்குறேன், என்ன கையால் ஆகாதவன்னு குத்தி கட்டுறதுக்குனே வந்திருக்கியா? என்னங்க பேசுறீங்க? எல்லாம் தெரியும்டி. என்ன விட படிச்சிருக்கேன்னு திமிரு. ஸ்கூல்ல வேலை பார்த்து கை நிறைய சம்பாதிக்கிறேன்னு திமிரு. கடை வச்சிருக்கிற புருஷன் காசு புரட்ட முடியாதுங்கிற திமிரு. அதானே? உன்னால முடியாது, வாயை மூடிட்டு நான் சொல்றதை கேளுன்னு சொல்லாம சொல்றேன். அப்படிதானே? பைத்தியக்காரத்தனமா பேசாதீங்க. என்ன போய் இப்படி பேசுறதுக்கு எப்படிங்க உங்களுக்கு மனசு வருது?
இப்படி ஒரு எண்ணம் எனக்கு வருமாங்க? கொஞ்சம் நெஞ்சத்தோட சொல்லுங்க. வருண்டி, நீ சம்பாதிக்கிற காசு அத வர வைக்கும். தோத்துட்டு வந்து நிக்கிறவன குத்தி காட்ட வைக்கும். எதுடா சாக்கு? இவன் அடக்கி ஆடலாம் காத்துட்டு இருந்தப்போ ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சதும் அட்வைஸ் பண்ண வந்திருக்க இல்ல? இங்க பாரு, இப்ப சொல்றத கடைசி. இன்னொரு தடவை என் விஷயத்துல தலையிடுற வேலை வச்சுக்கிட்ட நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன். என்னால நம்பவே முடியலங்க. நீங்களா இப்படி எல்லாம் பேசுறீங்க? கல்யாணமாய் வந்த நாள்ல இருந்து நானும் தான் வீட்டுக்காக உழைக்கிறேன், நானும் தான் சம்பாதிக்கிறேன். ஆனா என்னைக்காவது ஒரு நாள் நான் சம்பாதிக்கிறது சொல்லி காட்டியிருக்கேனா? உங்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையிலயோ இல்ல மத்ததுலயோ எப்பவாவது நான் ஏதாவது குறை வச்சிருக்கேனா? என் சம்பளத்தை கூட நான் ஒரு நாள் கூட ஒரு மாசம் கூட எண்ணி பார்த்தது இல்லைங்க. அது கடவுளுக்கு தெரியும், ஏன் உங்க மனசாட்சிக்கு தெரியும். என்ன அவாய்ட் பண்ணிட்டு நீங்க எதுக்காக இவ்வளவு கஷ்டப்படுறீங்க அவ்வளவுதான் நான் கேக்குறேன். அதுக்கு போய் இப்படி அப்படிதான் நீ பேசுவேன். நிஜமாவே அக்கறை உள்ளவனா இப்படி போலீஸ்கார மாதிரி பின்னாடியே வந்து துப்பு தொலைக்க மாட்டேன். எங்க சறுக்குவான், எதுல பிடிக்கலாம்னு நினைக்கிற புத்தி என்னடி புத்தி இது? நில்லுங்க. எங்க போறீங்க? தப்புக்கு மேல தப்பு செய்யறது நீங்க, ஆனா குறை சொல்றது என்னையா? சொன்ன இந்த குத்தி காட்டுறது, குறை சொல்றது, குத்தம் சொல்றதெல்லாம் ஸ்கூல்ல ஸ்டூடண்ட்ஸோட நிறுத்திக்க. எதை எப்படி சமாளிக்கணும்னு எனக்கு தெரியும். உன் அட்வைஸ், உன் தயவெல்லாம் உன்னோட வச்சுக்க. இன்னொரு வாட்டி இத பத்தி பேச்சு எடுத்த அப்பா டிஃபன் ரெடியா? ஆபீஸ் டைம் ஆயிடுச்சுப்பா. பா டிஃபன் ரெடி, இதோ வந்துகிட்டே இருக்கு. அப்பா, 5 வயசுல அம்மா செத்து போனதுக்கு அப்புறம் இன்னை வரைக்கும் நீங்க மொத்தமா எத்தனை இட்லி சுட்டு போட்டிருப்பீங்க? ஒரு நாளைக்கு 4ன்னு கணக்கு வச்சுக்கிட்டா கூட. போடா பைத்தியம், கணக்கு போடுறான் கணக்கு. முதல்ல சாப்பிட்றா. ஏண்டா புஷ்பாவை போய் பாத்தியா? இல்லப்பா, 3 நாள் ஆச்சு. ஆபீஸ்ல வேலை ஜாஸ்தி, நகர கூட முடியல. வேலை எப்பவும் தாண்டா இருக்கும். மாசமா இருக்கிற பொண்ணு, புருஷன் நீதான் போய் என்ன வேணும் ஏது வேணும்னு பார்த்து கவனிச்சுக்கணும். யாரு, புஷ்பாவையா? நீங்க வேறப்பா. 100 புருஷன் கவனிக்க வேண்டிய கவனிப்ப அவங்க அம்மா உண்டியெல்லாம் கவனிப்பாங்க. பாசமா அது? சரித்திரம் காணாத பாசம்பா. 3 நாளா போகல பார்க்கலங்கிற தப்புப்பா. கண்டிப்பா இன்னைக்கு போய் பார்த்துட்டு வா. தினம் நீ போக முடியலன்னாலும் ஒரு நாள் விட்டு ஒரு நாளாவது நீ போய்த்தான் ஆகணும். நியாயமா இதை நீ விருப்பமா செய்யணும்டா. விருப்பமும் கடமையும் ஒண்ணு கூடுற இடம்டா இது, புரியுதா? சரிப்பா, நான் கிளம்புறேன். இரு இட்லி எடுத்து போதும்பா, லேட் ஆயிடுச்சுப்பா. சரிப்பா, நான் கிளம்புறேன். சரிப்பா. அப்புறம் ஒரு விஷயம், ஓரப்போ புஷ்பா கிட்ட தனியா அவ கை செலவுக்குன்னு கொஞ்சம் பணம் கொடுத்துட்டு வா. செலவுக்கா? அந்த வீட்டுல அவளுக்கு என்னப்பா செலவு? அப்படி இல்லை இளங்கோ, செலவு இருக்கா இல்லையான்னு நீ கணக்கு போடக்கூடாது. பணம் கொடுத்துட்டு வர வேண்டியது உன்னோட கடமை. நல்லா யோசிச்சு தான் சொல்றேன். எனக்கு என்னமோ அந்த வீட்டுல கொஞ்சம் பண கஷ்டம் இருக்குமோன்னு தோணுது. சொந்தக்காரங்கள் ஆனதுக்கு அப்புறம் எதை சொன்னாலும் இதை சொல்ல விரும்ப மாட்டாங்க. அதுவும் இல்லாம அவங்களுக்கும் இது முதல் வாரிசு வர்ற நேரம் இல்லையா? எனக்கு நிஜமாவே புரியலப்பா. புஷ்பா வீட்டுல பண கஷ்டமா? எப்படி சொல்றீங்க?
எல்லாரும் சம்பாதிக்கிறாங்க தானே, நல்லா தானே இருக்காங்க. ஓ, முரளி 15,000 ரூபாய் கடன் வாங்கினாரு, அதை வச்சு சொல்றீங்களா? இல்லப்பா, எனக்கு ரஞ்சனியோட பேசுறதுக்கு சந்தர்ப்பம் கிடைச்சது. அவ எதையோ சொல்ல தடுமாறி முழுங்குறான்னு தோணுது. பொதுவா ரஞ்சனி அப்படிப்பட்ட பொண்ணு இல்ல, எனக்கு தெரியும்பா. மனசுக்குள்ள எதையோ ஒண்ணு மறைச்சு வச்சுக்கிற டைப் இல்ல அவ. இப்ப என்னமோ ஒரு கஷ்டம், ஒரு வேதனை அவ முகத்துல இருக்கு. அப்படி எதுவும் இல்லைன்னா சந்தோஷம்தான். ஆனா இப்படி ஒரு எண்ணம் என் மனசுல வந்ததுக்கு அப்புறம் நம்ம வீட்டு மருமகளை வச்சு பராமரிக்கிறது கஷ்டம்னு அவங்க மனசுல யாருக்கும் பற்றக்கூடாது. அதுக்காகத்தான் சொல்றேன், நீ போறப்போ ஒரு கணிசமான தொகையை அவளுக்கு கொடுத்துட்டு வா. அப்பா இல்லப்பா, ஏய், கண்டிப்பா அவ மறுக்க மாட்டாடா. இந்த பாரு, அவ கேட்டதுக்கு அப்புறம் நீ செய்யறது அவ்வளவு நல்லா இருக்காது. இல்லப்பா, நான் அதை சொல்லல. 5 மாசம் தானே ஆகுது, இப்பவே அவ எதுக்கு அங்க போய் இருக்கணும்னு சொல்ல வரேன். பிரசவ நேரத்துக்கு அங்க போனா போதாதாப்பா? அதானே வழக்கம். வழக்கம் என்ன பழக்கம் என்ன, அவளுக்கு அவங்க அம்மா கூட இருக்கணும்னு ஆசை, இருந்துட்டு வரட்டுமே. இன்னொரு விஷயமும் உங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்சேன். இப்போ செலவுக்கு பணம் கொடுக்கறப்பவே மெதுவா அவ காதுல இந்த விஷயத்தையும் போட்டு வை. பிரசவ செலவு பத்தி கவலைப்பட வேண்டாம், அதையெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம்னு சொல்லு. என்னப்பா சொல்றீங்க? நம்ம ஆமாப்பா, தலைப்பிரசவம் அது அம்மா பொறுப்புன்னு நாம தட்டி கழிக்க நினைக்கப்படாது. அந்த வீட்டுக்கு ஏதோ கஷ்டம் இருக்குன்னு எனக்கு தெரியும். அது என்ன கஷ்டம்னு குறிப்பா தெரியலன்னாலும் ஏதோ இருக்குன்னு தெரியுது. உங்க பொண்ணு தானே, நீங்களே பாத்துங்கன்னு நாம சொல்லக்கூடாது. நம்ம வீட்டுக்கு விளக்கேற்றி வைக்க வந்த மகாலட்சுமி பாவ, அதை சந்தோஷமா நாம தான்ப்பா செய்யணும். என்னடா, என்ன அப்படி பாக்குற? இல்லப்பா, உலகத்துல எந்த அம்மாவுக்காவது என்னோட அப்பா மாதிரி பரந்த மனசு இருக்குமான்னு நான் யோசிச்சு பாக்குறேன்ப்பா. டீச்சர், நீங்க பார்க்கணும்னு சொல்றதா பியூன் வந்து சொன்னான். ஆமா சார், ஸ்டாஃப் ரூம்ல எல்லாரும் இருப்பாங்க, அதனால தான் உங்களை வெளியில வர சொன்னேன். சாரி சார், உங்களை நான் ரொம்ப டிஸ்டர்ப் பண்றேனோ? சே, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, சொல்லுங்க. அர்ஜென்ட்டா எனக்கு 1,00,000 ரூபாய் பணம் தேவைப்படுது சார். பிஎஃப்ல லோன் போட்டு உடனே வாங்க முடியுமா? 1,00,000? ஆமா சார், அந்த கந்து வட்டி விவகாரம் என்னோட வீட்டுக்காரரை ரொம்ப அப்செட் பண்ணிருக்குன்னு நினைக்கிறேன். எதையுமே வெளிப்படையா சொல்லாம, யாரோடையும் பேசாம, தனக்குள்ளேயே குழப்பிக்கிட்டு மன உளைச்சலால இப்ப ரொம்ப அவஸ்தைப்பட்டு இருக்காரு. எனக்கு வேற வழி தெரியல. எப்படியாவது 2 நாள்ல அவர் கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுத்துட்டு இந்த சிக்கல்ல இருந்து அவர் வெளியில கொண்டு வரணும். இல்லைன்னா ரொம்ப கஷ்டமாயிடும் சார். புரியுது டீச்சர், ஆனா பிஎஃப் லோன்னா பெரிய ப்ராசஸ் ஆச்சு. அப்ளை பண்ணி ஒவ்வொரு டேபிளா அப்ரூவலுக்கு போய் பணம் கைக்கு வந்து சேர ரொம்ப லேட் ஆகும். நம்ம பிரின்சிபால்கிட்ட சொல்லி சீக்கிரமா மூவ் பண்ண சொல்லி பிரஷர் கொடுத்தாலும் 10 நாள் ஆகும். 10 நாளா? ஆமா டீச்சர். ஐயோ, அது ரொம்ப கஷ்டம் சார். எனக்கு பணம் 2 நாள்ல வேணும். நாளைக்கே கிடைச்சா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். வேணா நீங்க ஒண்ணு பண்ணலாம், பேங்க்ல பர்சனல் லோனுக்கு அப்ளை பண்ணலாம். அது கொஞ்சம் சீக்கிரம் நடக்கும். வட்டி கட்ட வேண்டியிருக்கும், ஆனா கந்து வட்டி அளவுக்கெல்லாம் பேங்க் லோன் அவ்வளவு மோசம் இல்ல. என்ன கேட்டா லோன் எடுத்துட்டு எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் அடைக்கிறது நல்லது. நல்ல ஐடியா சார். தயவு செஞ்சு அதுக்கு ஏற்பாடு பண்ண முடியுமா? எனக்கு இந்த பேங்க் ப்ராசஸ்லாம் அவ்வளவா தெரியாது. ஒன்னும் பிரச்சனை இல்ல டீச்சர், அப்ளிகேஷன் வாங்கிட்டு வர சொல்றேன். அட்ரஸ் ப்ரூஃப், ஐடி ப்ரூஃப், போட்டோ வேண்டி இருக்கும், அவ்வளவுதான். தேவைப்பட்டா நம்ம ஸ்கூல்ல இருந்து ஒரு லெட்டர் கொடுத்துருவோம். சரி சார். எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இருக்காரு, இன்னைக்கு ஈவினிங்குள்ள அப்ளை பண்ணிட்டா நாளைக்கே உங்க அக்கவுண்ட்ல பணம் வந்துடும். கொஞ்சம் உடனே ஏற்பாடு பண்ணுங்க சார். நான் உங்களை ரொம்ப தொந்தரவு பண்றேன்னு தோணுது, ஆனா எனக்கு வேற வழி தெரியல சார்.
எதுவா இருந்தாலும் நான் உங்ககிட்ட தானே வந்து கேக்குறேன். என்ன டீச்சர் நீங்க, இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா? எப்படியோ உங்க ஹஸ்பண்டுடைய பிரச்சனை தீர்ந்ததுன்னா அதுவே எனக்கு போதும். ரொம்ப தேங்க்ஸ் சார். நான் உடனே ஏற்பாடு பண்றேன். ஆ. அக்கா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். வாங்க இளங்கோ. நீங்க எப்படி நல்லா இருக்கீங்க? இருக்கேன். ஆபீஸ்ல இருந்து நேரா ஆமாங்க. வரீங்களா? வாங்க மாப்ளே. ஆ. வாங்க நீங்க உட்காருங்க, நான் காஃபி எடுத்துட்டு வரேன். உட்காருங்க. வாங்க. உட்காருங்க மாப்ளே. ஆ, உங்களுக்கு யாரு முக்கியமா இருந்தாலும் எனக்கு மட்டும் எப்பவுமே நீங்க தான் முக்கியம் மாப்ளே. புஷ்பா நான் மறந்துடுவேன். இந்த உன் செலவுக்கு வச்சுக்கோ. எதுக்கு மாப்ளே? இதெல்லாம் நான் பாத்துக்க மாட்டேன். பரவாயில்ல அத்தை. சங்கடமா இருக்கு மாப்ளே. புஷ்பா எங்க பொண்ணு. எங்க வீட்ல இருக்கிறப்போ நாங்க பாத்துக்கிறது தானே முறை. நான் தான் பரவாயில்லன்னு சொல்லேன் அத்தை. நானும் உங்க வீட்டு மாப்பிள்ள தானே, விடுங்க. என்னங்க மாமா எப்படி இருக்காரு? நல்லா இருக்கார் புஷ்பா. சரிங்க. அப்புறம் அத்தை, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். சொல்லுங்க மாப்ளே. அப்பா என்ன சொல்றாருன்னா, புஷ்பா நம்ம வீட்டு பொண்ணு மாதிரி, பிரசவ செலவை நம்ம பாத்துக்கலாம் இளங்கோ. இதை அவங்க அம்மாட்ட சொல்லிடு அப்படின்னு சொன்னாரு. என்னது? பிரசவ செலவு நீங்க பண்றதா? என்ன மாப்ளே சொல்றீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியல மாப்ளே. அப்பா சொல்ல சொன்னார் அத்தை. உங்க அப்பாவுக்கு தெரியாதா மாப்ள? எங்க வீட்டு பொண்ணு, அதுவும் முதல் பொண்ணு, தல பிரசவம் நாங்க பார்த்து செய்யறது தானே முறை. இதென்ன புது வழக்கமா இருக்கு? இல்ல அத்தை, உங்களுக்கு நிறைய கஷ்டம் இருக்கும். இதுவரை கூடுதலா சேர்ந்ததுன்னா. என்ன மாப்ள சொல்றீங்க? ஏன் இப்படி எங்களை அவமானப்படுத்துறீங்க? எங்களுக்கு கஷ்டம்னு யார் சொன்னாங்க உங்ககிட்ட? அதுவும் பெத்த பொண்ணு பிரசவ கணக்கு பாப்போமா நாங்க? அப்படி இல்ல அத்தை, பண கஷ்டங்கிறது யாருக்கு வேணா எப்ப வேணாலும் வரலாம். நாளைக்கு எங்களுக்கு ஒரு கஷ்டம்னா நீங்க ஹெல்ப் பண்ண மாட்டீங்களா? இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்ல அத்தை, விடுங்க. இல்ல மாப்ள, நீங்க என்ன பேசுறீங்கன்னு எனக்கு புரியல. ஏண்டி புஷ்பா, ஏன் உங்க வீட்டுக்காரர் இப்படி எல்லாம் பேசுறாரு? இங்க உனக்கு ஏதாவது கஷ்டமா? நீ ஏதாவது அவர்கிட்ட சொன்னியா? ஐயோ, நான் எதுவுமே சொல்லலமா. ஏங்க என்ன பேசுறீங்க நீங்க? பிரசவ செலவெல்லாம் அம்மா பாத்துக்குவாங்கன்னு உங்களுக்கு தெரியாதா? நான் அப்படி சொல்ல வரல புஷ்பா. எடுத்து சொல்லிதான் எதையும் புரிஞ்சுக்கணும்னு இல்ல அத்தை. உங்க கஷ்டம் எனக்கு என்னன்னு தெரியும். நமக்குள்ள என்ன இருக்கு? போன வாரம் கூட கடைக்கு சரக்கு இல்லைன்னு சொல்லி என்கிட்ட கடன் கேட்டு வந்தாரு முரளி. சட்டுன்னு கையில பணம் இருந்துச்சு, 15,000 ரூபாய் எடுத்து கொடுத்தேன். மாப்ள, என்ன சொல்றீங்க?